அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்கப்படும் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்லூரி கனவு 2024 என்ற நிகழ்ச்சி சென்னையில் தொடங்கியது. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன், 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, தானும் அரசு பள்ளி மாணவர் என்பதால் பெருமைப்படுவதாக தெரிவித்தார். பசியோடு இருப்பவனுக்கு முதலில் உணவு கொடு, பின்னர் போதனை செய் என்பதன் அடிப்படையில் காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு பெரும் பயனளித்திருக்கிறது என்றார். கல்வி என்பது தான் உண்மையான முதலீடு என்ற தலைமைச் செயலாளர் அதை யாரும் திருட முடியாது என்றார். தமிழ் புதல்வன் இந்த பட்ஜெட்டில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வர கல்வி ஆண்டில் அதாவது ஜூலையில் நம்ம நியூ எஜுகேஷன் இயர் ஆரம்பமாகும். ஸோ அதுலேருந்து அந்த வர கல்வி ஆண்டில் தமிழ் புதல்வன் ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பட்ஜெட்டில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க. கல்லூரி கனவு போன்ற இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் படி நிறைய நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம உயர்கல்வியில் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்கு. ஆனால் நம்ம நோக்கம்னா 100% எத்தனை பசங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்க அனைவரையும் உயர்கல்வி, அது மெடிசன் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, அல்லது அறிவியல் இருந்தாலும் சரி, இல்லாட்டி பாலிடெக்னிக் போன்ற உயர்கல்வியில் கட்டாயமாக சேரணும். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பெரிய பள்ளிவாசலில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கோடை வெப்பத்தால் நீர்நிலைகள் வறண்டு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து மழை பெய்ய வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.